நீங்கள் பட்ட துன்பம் போதும். இந்த ரத்த வெறியர்களிடமிருந்து எப்படியும் தப்பித்து போய்விடுங்கள் பிரபு, போய்விடுங்கள். என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னனுக்கு பிராயச்சித்தமாக உங்கள் பாதங்களை என் கண்ணீரால் கழுவி மன்னிப்பு கேட்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அதுவரை என் உயிர் நீங்கவே என் உயிருக்காக போராடி உன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டாயே. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? இதை எப்படி சகிப்பேன்? எவ்விதம் பொறுப்பேன்? மாலா, மாலா, உன் உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி வாங்கி விடுகிறேன். இந்த பாதகர்களின் பிணங்களை உனக்கு பாதகாணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். இந்த தரைக்கர்களின் தலைகளை வெட்டி வீழ்த்தி மலைகளாக குவித்து விடுகிறேன். பார்த்து விடுகிறேன் படைபலத்தை, வெட்டு விடுகிறேன் வீணர்தம் கூட்டத்தை. மாலா, 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 மாலா. பயப்படும்படியாக எதுவுமே நேராது மகாராஜா. ரத்தம் மிகுதியாக விரயமாகிவிட்டதால் மூர்ச்சையாகிவிட்டார்கள். இன்னும் சிறிது நாழிகைக்குள் தெளிந்துவிடும். மகாராஜா, மகாராஜா, அந்த மூர்க்கனின் அட்டகாசம் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இளவரசியார் இறந்து விட்டா கருதி மிருக பலத்தோடு நமது படைகளை அழித்துவிட்டு எப்படியோ தப்பித்து விட்டான். விடாதீர்கள் அந்த விரோதியை. நமது அரமனை சேவர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு போய் அவரை கட்டி இழுத்துவார்கள் அந்த தூட்டலை. இளவரசி உயிரோடு இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், மர்மமாகவே இருக்கட்டும். புறப்படு.
மன்னன் மகளா மடிந்து விட்டாள். அதே அம்மா, சேட்டன் அதை கண்டு சகிக்காத ஆவேசம் வந்தோம். காத்தனுக்கு கோபம் வந்தால் அவனையே அழிந்து விடுமே. அதே அம்மா, அதே ஆரை கண்டாலும் வெட்டிக் கொள்ளும், குத்திக் கொள்ளும். அவிடுന്ന வீடு குளத்தை இடிச்சு பொடிச்சு தூளாக்கி ஆரியபுரத்தில் எவிட நோக்கியாலும் ஒரே துக்கம். ஐயோ, சேட்டன் ஈ பலம் எவிடுன்னு வந்தோம். ஒருவனை பிடிக்க 1000 வீரர்கள். அதனை பிடித்த மன்னனே, நீ யாரை பிடிக்க ஆட்களை ஏறினாயோ அவனே இதோ வந்திருக்கிறேன். பிடிங்கள் இந்த அக்கிரமக்காரனை. பிடிங்கள். நீங்கள் இழைத்த அநீதியை பாதுகாக்க காவலர்கள் வேறா? ஆர்ப்பரிக்கும் அணைகடலை அணையிட்டு தடுக்க நினைக்கும் அற்பனே, இனி என்னிடமிருந்து தப்பவே முடியாது. ஆலையிலே சிக்கிய கரும்பும் வல்லூரிடம் சிக்கிய புறாவும் அழிந்தே தீரும். மத்த உள்ளம் படைத்த நீ உயர்குலத்து பெண்ணுடன் ஓட நினைத்து ஓடினோம். மதபேதம் என்னும் மந்தியும் சம்பிரதாயம் என்னும் சாரையும் ஆச்சாரம் என்னும் குக்கரும் அறிவற்ற முறையிலே எங்களை விரட்டியது. ஓடினோம். மதபேதமற்ற மக்களை நோக்கி ஓடினோம். உண்மை இன்பத்திற்கு உயர்வு தரும் உள்ளங்களை நோக்கி ஓடினோம். அறநெறி நிறைந்ததும் சமத்துவம் இழிந்ததும் தூய உள்ளம் உறைந்ததுமான மாநிலத்தை தேடி திசையெங்கு ஓடினோம். திக்கட்டும் ஓடினோம். ஓடிய பாதையிலே ஓடவிட்டது ஜாதி வெறி, தடுத்து நிறுத்தியது தன்மையற்ற வேதம், இதயமற்ற இளவரி ஈட்டிக் கொண்டு தாக்கியது, கண்ணற்ற முறையிலே கத்தி வந்து பாய்ந்தது. வாழ வேண்டிய நான் மீண்டு விட்டேன், ஆனால் மீள வேண்டிய அவள் மாண்டு விட்டாள். குறுகிய அறிவுடன் மதத்தை பற்றி விளக்கம் கூறும் அறிவிலியே நிறுத்தும் வார்த்தைகளை. கொற்றவன் வடிவிலே வந்த கோர அரக்கனே, மதத்திற்காக நீ செய்த மாநில சேவையை மாலையிட்டு வரவேற்க அமர்லோகம் ஆவலோடு காத்திருக்கிறது. போ, தொலைந்து போ. காத்து நிற்கும் அமரலோக அன்பர்களின் காணிக்கைகளை பெற்று கழகத்திலே போய் காலம் கடந்து நீதியற்ற சேலை. அம்மா, நானா நீதியற்ற செயல் புரிகிறேன். ஆரியபுரத்து வீதிகளிலே உயிரற்று வீழ்ந்திருக்கும் பிணங்களை கேள். அது கூறும் உன் அநீதியை. அழகிய மாளிகைகள் இழுத்து தூள் தூளாக்கப்பட்டு அரைகுறையாக நிற்கும் தூண்களை கேள். அது கூறும் உன் அதர்ம செயலை. இரக்கமற்ற உன் அரக்க குணத்தால் அழிந்த ஆத்மாக்களுக்காக அவலைகள் பெருக்கும் கண்ணீரை கேள். அது கூறும் உன் அக்கிரம செயலை. அம்மா, மகனை இழந்த மாதம், மணவரை பறிகொடுத்த மனைவி, தந்தையை இழந்த தலையன், ரத்தம் புரண்டோடும் ராஜவீதி, இவைகள் போதாதா உன் நீதியற்ற செயலை நிரூபிக்க? போதாது. பொங்குவன் இதயத்திற்கு எதுவுமே போதாது. மதத்தால் மாசுத்த இவன் அங்கத்தை அணுவணுவாக பிரித்தறிந்தால் தான் என் ஆத்மா சாட்சி அடையும். உன் ஒருவன் ஆத்ம சாந்திக்காக ஆயிரக்கணக்கான மக்களை அழித்ததோடு இல்லாது அரசையுமா அழைக்க துணிந்தாய். ஆண்டவனில் கடித்து மக்களை பரிமாறிக்கும் கொற்றவனையா கொல்ல துணிந்தாய். கொற்றவன் இவனா கொற்றவன்? மாசத்த காதலை மடிய செய்த இவனா கொற்றவன்? அத்தவனே அம்மா, அத்தவனே. நெறி தவறி வெறி பிடித்த உணவு செயலால் ஏற்பட்ட பாவம் 7 பிறவிகளுக்கும் தீராது தொடர்ந்து விடுமே. கொற்றவனுக்கு இழைத்த தீங்கு பெற்ற தந்தைக்கே இழைத்ததாயிற்று. சாந்திகுள் காத்தவராயா, சாந்திகுள். நீ காதலித்த ஒரு ஜீவனுக்காக சூதுவார ஏதுமற்ற எத்தனை ஜீவன்களை பலியாக்கினாய். இதனால் நீ அடைந்த இதய சாந்திதான் என்ன? இறந்துவிட்ட உன் இதயராணி மீண்டும் உதயமாகிவிட்டாளா? இல்லையே அம்மா. விவேகமற்ற உன் விபரீத வெறி ஆட்டத்தால் மாண்டுவிட்ட மலர்கொடியால் மீண்டு விட்டாளா? இல்லையே, இல்லையே அம்மா. உனது மாண்பற்ற செயலிலே மடிந்து விட்ட வீரர்களால் தகர்ந்து விட்ட காவல் மீண்டும் தலைத்து விட்டதா? இல்லையே, இல்லையே, இல்லையே அம்மா. என் ஆனந்தம் அழிந்து நான் அனாதையாகி விட்டேனே அம்மா. அழிந்த ஆனந்தம் அவர்களை கொள்வதாலோ அவரை மக்களை அழைப்பதாலோ நீ அடைந்து விட முடியுமா? முடியாதுதான் அம்மா, முடியாதுதான். ஒரு உயிருக்காக பல உயிர்களை பழி தீர்த்தாயே, இந்த அக்கிரமத்துக்கு அவனை பொறுக்குமா? அவனையே படைத்த ஆண்டவன் தான் அனுமதிப்பானா? ஐயோ அம்மா, நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அங்கத்தை அனலாய் தகிக்கிறதே தாயே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் அன்பு கரசி ஆரியமாலை மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இனி ஒரு உயிருக்கும் இடம் செய்ய மாட்டேன். இது சத்தியம் அம்மா, சத்தியம். காத்தவராயா, காத்தவராயா, காத்தவராயா. மகனே, எதனிடம் அதிக பாசம் வைக்கின்றோமோ அதை ஆண்டவன் பறித்துக் கொள்கிறான். சுகதுக்கங்களை சமமாக கருதும் உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஞானியாகி விடுகிறான்.
இன்ப துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்க இதயத்தை சித்தப்படுத்திக் கொள் மகனே, இதயத்தை சித்தப்படுத்திக் கொள். கொண்டு போங்கள் அந்த கல்லஞ்சரை. காத்தவராயா! அம்மா, இனி என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். குமுறும் எரிமலையாகிவிட்ட என் நெஞ்சம் மரணத்தை ஏற்க சித்தமாகிவிட்டது. என் கண்மணி சென்ற அமர உலகத்திற்கே நானும் போகிறேன்.